அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளுக்கு உரிய சிந்தனை துளி என்பது இறைவார்த்தை வாசிப்பது. இறைவார்த்தை வாசிக்கக்கூடிய தன்மையும் படிப்பினையும் எவ்வாறு கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். சூரியன் எழுவதற்குள் காலையில் எழுந்து தான் வைத்திருக்கக்கூடிய கிழிந்து போன அந்த விவிலியத்தை எடுத்து 4 வாக்கியங்களை தெளிவாக நிதானமாக படித்து தன்னுடைய சிந்தனையில் ஏற்றக்கூடியவளாக இருந்தவள் தான் மிரியம் என்கின்ற ஒரு பெண்மணி. ஆக அந்த இறை வார்த்தையை தனதாக்கி கொண்டு வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் திடீரென்று அவர் இரவு நேரம் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது ஏதோ ஒரு ஆவி கடந்து செல்வதை பார்க்கின்றார். உடனே ஒரு அச்சம் அவருக்குள்ளே வருகின்றது. அந்த அச்சத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்மணி என்ன செய்தார் என்றால், திடீரென்று துணிவுகள் அஞ்சாதே என்கின்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தை நினைவுக்குள் வந்ததனால் அந்த அச்சத்தை எல்லாம் கலைந்துவிட்டு, பயத்தை எல்லாம் தூரே எறிந்துவிட்டு வீறு கொண்டு எழுந்தவளாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டால் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வலிமையானது, வல்லமையானது, உறுதியானது, பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியது என்பதனை உணர்ந்து கொண்டார். அதுபோல இறைவனுடைய வார்த்தையை அனுதினமும் படிக்கின்ற பொழுது நிறைந்த தைரியத்தை பெறுகின்றோம், நிறைந்த ஆசீர்வாதத்தை பெறுகின்றோம், நிறைந்த ஊக்கத்தை அடைகின்றோம். இறைவனுடைய வார்த்தை அந்த அளவிற்கு ஒவ்வொரு மனிதனையும் தூண்டுகிறது, எழுப்புகிறது, ஒரு வடிவை கொடுக்கிறது, ஒரு மனிதனை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. தியானிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தனிமையில் இருப்போருக்கு உதவிட வேண்டும். தனிமையில் இருக்கக்கூடிய அநேக பேருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இறை வார்த்தையை பகிர வேண்டும். நமது நம்பிக்கையின் ஆழத்தை அவர்களோடு பகிர வேண்டும். அப்படி பகிர்கின்ற பொழுதுதான் உன்னதமான, நிலையான, தகுந்த விதத்தில் இந்த தவக்காலத்தை கொண்டாட முடியும் என்ற சிந்தனையில் வாழ்வோம், வளர்வோம், ஜெபிப்போம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வாழ்த்துக்கள்.